ஆவியானவர் நிரப்பும் போது உங்களை புது மனிதனாய் மாற்றுகிறார். உங்களுடைய முகம் பிரகாசி. ஒற்றுமைதான் ஒரு சபையுடைய வளர்ச்சி, ஒற்றுமைதான் ஒரு சபையின் எழுப்புதல், ஒற்றுமைதான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். இந்த ஒற்றுமையை விரும்புகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். என்னை உயர்த்துகிற ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து உங்களை உருவாக்குகிற ஆவியானவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை அழைத்தவர், உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறவர், உங்களை நடத்துகிற ஆவியானவர். நல்ல வாய்களை திறந்து லாபா ரகாது டாபா ஷதா டாபா லாபோ தூனா மா லஹாது டிபி கபா ரகாது டாபா ஷே தூனா மா லஹாதா டாபா ஷதா நாமா ரேஹே தூனை மே கமா ரகாதா டாபா ஷதா டாபா லஹா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுவோமா? பரிசுத்த தெய்வம் நீரே, பரிசுத்த தெய்வம் நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் செய்பவரே. எல்லாரும் சத்தமா, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசு. எல்லாரும் சொல்லுவோமா? பரிசுத்தர் நீர் பரிசுத்தரப்பா. நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலத்தையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே, நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை, நீரே, நீர் மாத்திரமே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர்,
பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. சொல்லுவோம் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. லபரகதலபலபோ, நீரே நீர் மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே. ரபஷகதலபலபலபலபோ. டே நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லுவோமா? லேபே கமா சதானா மரஹாதுடா பலபோ. எஸ் லார்ட், நீர் பரிசுத்தர். ஒரு குற்றமும் செய்யாத நீர் பரிசுத்தர். பாவம் அறியாதவர் பரிசுத்தர். புறா கண்களை உடையவர் பரிசுத்தர். கபடற்றவர் பரிசுத்தர். பெருமை இல்லாதவர் பரிசுத்தர். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே பரிசுத்தர். கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஆவில நரம்புங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்த நாள் ஒரு பெந்தேகோஸ்தே நாள். மேல் வீட்டு அறையில 120 பேர் ஜெபிக்கும் போது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதே போல இந்த இடத்துல இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் ஒவ்வொருவரையும் நிரப்ப வந்திருக்கிறார். உங்களை நிரப்புகிற ஆவியானவர், உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர். சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? தோத்து போய் வந்திருக்கிறீங்களா? ஒரு புது பலன ஆவியானவர் தருகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஓரா சதாடாபா கபாலபோ. ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆவி, ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. லே சதாடாபா ரகாதுடாபா கமாலஹோ துடாபா சேதே நேமே கமாரஹா லீதி நீமி கமாரஹா துடாபா சகாதாடாபலபோ. ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. கட்டுக்களை அவிழ்க்கிற ஆவியானவர், நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். தோல்வி இல்லை, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை. ஆவியானவர் மேற்கொள்ளக்கூடிய பலனை தருகிறார், ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை தருகிறார். ஓ விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? லாபா சதா டாபா ரேகா துடாபா லாதா டாபா ரஹா துடேபே கபா சதா டாபா லபலபா துடிபி கமா ரஹா துடாபா சதா டாபா லஹா துடாபா கபா. இன்னைக்கு எல்லா சபைகளும் பெந்தேகோஸ்தே தினத்தை கொண்டாடுறாங்க. அதோடைய முக்கியமான காரணம் என்னன்னா, மறுதலித்த சீசர்கள், இயேசுவை யாருன்னே தெரியாதவர்கள், பயந்தாங்கோலிகள், பூட்டின அறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க, பெந்தேகோஸ்தே நாள் வரும்போது ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் வேறு மனிதர்களாய் மாறினார்கள். அவர்களுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர்களுடைய வஸ்திரத்தை தொட்டதும் சப்பானியர்கள் நடந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், குருடர்கள் பார்வை அடைந்தார்கள், பேதுருவினுடைய நிழலப்பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். இப்படி பெரிய காரியத்தை ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்தார். பூட்டின் அறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க இப்ப யூதேயா, சமாரியா, எருசலேம் முழுவதும் சாட்சி உள்ளவர்களாய் மாறினார்கள். தெருக்களிலும் வீதிகளிலும் பிரசங்கிக்கிறவர்களாய், அவர்களுடைய பிரசங்கிக்கிற தைரியத்தை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு புது பலனை ஆவியானவர் ஊற்றினார். அந்த ஆவியானவர் இந்த நாள் அசைவாடி கொண்டிருக்கிறார்.
உங்களுக்கு ஒரு புது பலனை ஆவியானவர் தருகிறார். ஒரு புதிய ஆரோக்கியத்தை ஆவியானவர் தருகிறார். ஒரு புதிய சத்துவத்தை ஆவியானவர் தருகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். நல்ல வாய்களை திறந்து லாபா ரகாது டாபா ஷதா டாபா லஹாது டேபே கபா ரகா லேகா பா ஷேதே டேபே கபா ரகாது டாபா லபல கரங்களை உயர்த்தி பலன் இல்லாதவருக்கு பலனை தருகிறவர் ஆவியானவர். பேதைகளை ஞானிகளை பயன்படுத்துகிறவர் ஆவியானவர். தோத்து போனவனை ஜெயிக்க வைக்கிறவர் ஆவியானவர். சோர்ந்து போய் முடங்கி இருக்கிறவனை எழுந்து நடக்க பண்ணுகிறவர் ஆவியானவர். எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றவனை இனிதான் லைஃப் ஆரம்பிக்க போகுதுன்னு புதிய துவக்கத்தை தருகிறவர் ஆவியானவர். உடைக்கப்பட்ட உறவுகளை ஒன்று சேர்க்கிறவர் ஆவியானவர். கட்ட முடியாத வீடை கட்டுகிறவர் ஆவியானவர். தடைப்பட்ட காரியங்களை தடைகளை உடைக்கிறவர் ஆவியானவர். 2 கரங்களை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. சொல்லுவோமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்து புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பலனில்லா நேரத்து புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. அப்பா, திடனில்லா நேரத்து திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. 2 கரங்களை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தால் என்னை நடத்திடுமே. அப்படியே கரங்களை அசைத்து எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போல், எலியாவை போல் வனாந்திரத்தில். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நான் களைச்சு போய் நிற்கிறேன். ஆவியானவர் உங்களை தட்டி எழுப்புகிறார். ஆண்டவரிடத்துல கேட்போமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, அப்பா பலன் தாருமே, என்னை நடத்திடுமே. சொல்லுங்க. போராட்ட
சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. போராட்டங்கள் போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே, சங்கமாய் பலன் தாருமே. என்னை நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே. ஆவியானவரப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, என்னுடைய சரீரத்துல புது பலனை தாங்கப்பா, என்னுடைய கைகள் கால்கள்ல புது பலனை தாங்கப்பா. இன்னும் தொடர இன்னும் ஓட எனக்கு பலன் தாங்கப்பா. இதோட என்னோட வாழ்க்கை முடியல, எனக்கு முன்பதாக அநேக காரியங்கள் இருக்கிறது. ஓடக்கூடிய பலனை தாங்கப்பா, சாதிக்கக்கூடிய பலனை தாங்கப்பா, உற்சாகத்தின் ஆவியை தாங்கப்பா. உடைய பலத்தினால் என்ன நிரப்புங்கப்பா. நடத்திடு கடைசியா பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு புது பலனை தேவன் தருகிறார், ஒரு உற்சாகத்தை தேவன் தருகிறார். அநேகரை ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்குதுப்பா. நீ எழும்பி ஓடு, நீ எழுந்து நட, நீ உற்சாகப்படு, சோர்ந்து போகாத, தைரியமாயிரு. உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஏன் பயப்படுற? காற்றை பார்த்து ஏன் பயப்படுற? கொந்தளிக்கிற கடலை பார்த்து ஏன் பயப்படுற? உன்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஏன் பயப்படுற? எரிகோ மதில்களை பார்த்து ஏன் பயப்படுற? பூட்டி இருக்கிற கதவுகளை பார்த்து ஏன் பயப்படுற? நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்துறேன். உனக்கு முன்பதாக வெண்கல கதவுகளை உடைக்கிறேன், இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறேன், அடைக்கப்பட்ட வாசல்களை நானே திறக்கிறேன். யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் உனக்காக நான் வெற்றி கொடியை நாட்டுகிறேன், உனக்காக நான் ஜெயத்தை தருகிறேன். ஓரா சதா டாபா லஹோது டாபா லபோ. செங்கடல் உனக்கு முன்பதாக பிளந்து நிற்கிறது, யோர்தான் உனக்கு முன்பதாக இடிந்து விழுகிறது. பிரச்சனைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது, தடைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. நானே உன்னை பலப்படுத்துகிறவர். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி இயேசுவே பலனை தருகிறவர். ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் சுகவீனன் அல்ல, நான் சுகமுள்ளவன். எனக்குள்ள எந்த ஒரு தோல்வியும் இல்லை, நான் ஜெயமுள்ளவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாக்கா பாரா காதுடா பசதாடா பலபலபோ துடி பி கபாரா காதுடா பசதே கபாரா. அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காக, நம்ம நல்லா இருப்பதற்காக, பாவத்துக்கு அடிமைப்பட்டு போகக்கூடாது என்பதற்காக, விழுந்து போன நம்மை எழும்ப பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அந்த சிலுவையை 2 கரங்களை உயர்த்தி பாருங்க. பாவியானவனுக்கு வாழ்வு கொடுப்பது சிலுவை, குற்றங்களை மன்னித்து புதிய மனிதனாய் மாற்றுகிறது சிலுவை, பழைய அடையாளத்தை மாற்றி புதிய அடையாளத்தை தருகிறது சிலுவை. 2 கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உண்மைப்பா, என்னை உயர்த்துகிறவர் நீங்க தான்ப்பா. என்னை புது மனுஷனை மாற்றினவங்க நீங்க தான்ப்பா. உலகெல்லாம் என்னை பாவின்னு சொல்லிச்சு, உலகெல்லாம் என்னை ஏளனமாய் பேசினது, உலகெல்லாம் என்னை ஒதுக்கி வைத்தது. நீங்க என்னை அணைச்சிக்கிட்டீங்கப்பா. நீங்க என்னை எழும்ப பண்ணுனீங்க, என் முகத்துல பிரகாசத்தை வச்சிங்க, என் கண்ணீரை தொடச்சிங்க. குப்பையிலையும் நாற்றத்தில் இருந்த என்ன தூக்கி எடுத்தீங்க,
குடிகாரனா இருந்த என்ன பரிசுத்தமாக்குனீங்க. என்னென்ன நன்மை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய சிலுவை எனக்கு வாழ்வு தந்ததுப்பா. உங்க சிலுவை என்னை உயிரோட வைத்திருக்கிறது தகப்பனே. ஓ ராக்கா பாலபோ. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. லேபே கபா ராக்கா தூடா பாலபோ தூடி பி சதா நாமா ரஹா தாடா பலபலபோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒரு புது பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பலனா பேக்ரவுண்டா இயேசுவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். வலப்பக்கத்தில் துணை நின்று அவரே ஜெயத்தை தரப்போகிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். 1 2. கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். சொல்லுவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. சொல்வோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்லாம் சேர்ந்து. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் சடாய், எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் சடாய் என் தெய்வமே, எல் ரோகி என் தகப்பனே. சத்தமா. யெகோவா என் ராஜனே. கிறிஸ்வினுக்கு காய்ச்சல் வரும்போது 2 தடவை ஃபிட்ஸ் வந்திருக்கு. போன திங்கக்கிழமை காய்ச்சல் வந்துருச்சு. வீட்டில் யாருமே இல்லை. நான் அழுது ஜெபம் பண்ணேன். தம்பிக்கு ஃபிட்ஸ் வந்துடவே கூடாது, காய்ச்சல் 100 டிகிரியை தொற்றவே கூடாதுன்னு ஜெபம் பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் கிறிஸ்வினை பாதுகாத்து 2 நாளில் சுகம் கொடுத்தாரு. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் புதன்கிழமையிலேருந்து ஒரு 10 நாள் அளவாக என் மகனுக்கு நல்லா இல்லை. போன வாரம் ஆராதனைக்கே அவனுக்கு தங்க நீ வர்றையா அப்படின்னு கேட்டால் நான் வரேன்ப்பா அப்படின்னா. ஹாஸ்பிட்டல் ஆராதனைக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. நாங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் கிட்டே சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் எந்த வித ஒரு காய்ச்சல் இல்லை, நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி பூரண சுகத்தை தந்து இன்றைக்கி இந்த ஒரு 2-3 நாட்களாக நல்லா ஆக்டிவாக விளையாட முடியாத தேவன் கிருபை செய்தார். அப்போஸ்தலர் 2:1-4. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார். உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பிறகு கரெக்டாக 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று எல்லா சபைகளிலும் கொண்டாடுவார்கள். இந்த பெந்தேகோஸ்தே நாள் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். இது வெறும் புதிய ஏற்பாட்டிலிருந்து தான் இந்த 50வது நாள் கொண்டாடுறாங்கன்னா இல்லை, பழைய ஏற்பாட்டிலிருந்தே இந்த நாளில் கொண்டாடுகிறார்கள். லேவியராகமம் 23வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் அநேக பண்டிகைகளை ஆசரிக்க சொல்லுகிறார். மோசேக்கு கட்டளையிடுகிறார், என் ஜனங்களை நீ சில பண்டிகைகளை நான் உனக்கு சொல்கிறேன், இந்த பண்டிகைகள் எல்லாம் ஜனங்களை கடைபிடிக்க சொல்லு என்று சொல்லி 23வது அதிகாரத்தில் 8 பண்டிகைகளை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இந்த 8 பண்டிகைகளை ஜனங்களை கொண்டாட சொல்லுப்பா. முதல் பண்டிகை சாபாத் பண்டிகை, ஓய்வு நாள் பண்டிகை என்று நாம் சொல்லுவோம். முதல் பண்டிகை. ரெண்டாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. இது எகிப்திலிருந்து ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் விடுதலையான அந்த நாள் தான் பஸ்கா நாள். அந்த பஸ்கா பண்டிகையை வருஷந்தோறும் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று பஸ்கா பண்டிகையை கொண்டாட சொல்கிறார். மூன்றாவது பண்டிகை அதாவது முதல் பெலன் பண்டிகை. முதல் பெலன் பண்டிகை, இந்த பண்டிகையை ஆண்டவர் கொண்டாட சொல்கிறார். இது பார்த்தீங்கன்னா அதாவது பஸ்கா பண்டிகை முடித்து முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பண்டிகையை நீங்கள் கொண்டாடணும். இதுதான் முதல் பலன். உங்கள் அறுவடையில் முதல் பலனை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். ஆடு குட்டி போட்டால் அதனுடைய முதல் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது முதல் பலன் பண்டிகையை ஆண்டவர் கொண்டாட சொல்கிறார். அடுத்தது புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இது பஸ்கா பண்டிகை முடிந்து 15 நாட்கள் கழித்து அடுத்த 7 நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாட சொல்கிறார். 5வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றால் அதாவது புதிய தானியங்களை ஆண்டவருக்குன்னு கொடுக்கணும். இப்போ பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பேர் அறுவடை பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. புதிய தானியங்களை ஆண்டவருக்கென்று விளைஞ்ச புதிய காரியத்தை ஆண்டவருக்குன்னு கொடுக்கிற ஒரு பண்டிகை அறுவடை பண்டிகை என்று சொல்லுவார்கள். 6வது பண்டிகை எக்கால பண்டிகை. 7வது பண்டிகை மன்னிப்பு பண்டிகை. 8வது பண்டிகை கூடார பண்டிகை. இப்படி 8 பண்டிகைகளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கட்டளை சொல்லியிருந்தார். ஆனால் இஸ்ரவேலர்கள் 8 பண்டிகை வருஷம் அதை ஆசரித்தார்கள். இதே போல இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையையும் அவர்கள் வருஷம் கடைபிடிக்கிற ஒரு பண்டிகையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தது தான் பஸ்கா பண்டிகையாய் நாம் கொண்டாடுகிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி இஸ்ரவேல் தேசத்தில் அடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட அந்த நாளை பஸ்கா பண்டிகை என்று கொண்டாடினார்கள். அது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நாளை பஸ்கா பண்டிகையாக நாம் கொண்டாடுகிறோம். அடுத்தது முதல் பலன் பண்டிகை, உயிர்த்தெழுந்த தினத்தை. பஸ்கா பண்டிகை முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமையை முதல் பலன் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டில் கொண்டாடினார்கள். அதை நம்ம உயிர்த்தெழுந்த பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். அதற்கு பிறகு 7 வாரம் கழித்து 50வது நாளில் அவர்கள் அறுவடை பண்டிகை, புதிய தானியங்களை கொடுக்கிற பண்டிகை என்று கொண்டாடினார்கள். இதை தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை நம்ம இப்போ கொண்டாடுகிறோம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேறினது. நிழலாட்டமாக இருந்தது, அது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினது. அதை அர்த்தத்தோடு நாம் கொண்டாடுகிறோம். இப்போ இதே பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்று எல்லா ஜனங்களும் புதிய காரியத்தை, புதிய பழங்களை, புதிய தானியங்களை ஆண்டவருக்குன்னு படைக்க எருசலேமுக்கு வருகிறார்கள். அநேகர் இந்த பண்டிகையை கொண்டாடும்படிக்கு, அதாவது அறுவடை பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடும்படிக்கு 50வது நாளில் எல்லாரும் அந்த எருசலேமுக்கு வருகிறார்கள். ஆனால் கொண்டாடினவர்கள் ஒரு பக்கம் கூட்டமாய் வந்தாலும் இந்த பண்டிகையை கொண்டாடாத ஒரு 120 பேர் என்ன பண்ணாங்கன்னா மேல் வீட்டு அறையில் கூடியிருந்தார்கள். இவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடலை. இவர்கள் பூட்டின அறையில்
அவர்கள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் ஒரு பயம், ஐயோ வெளியே சீசர்களை பார்த்தா கொலை செஞ்சிருவாங்கங்கிற ஒரு பயம். இந்த பயத்தில் ஒரு மேல் வீட்டு அறையில் பூட்டின அறைக்குள்ளே அவங்க உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பூட்டின அறைக்குள்ள பெந்தேகோஸ்தே நாள் அன்று ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். வேதம் சொல்கிறது அங்கே இருக்கிற 120 பேர்த்து மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பினார். ஒருத்தரை கூட அவர் மிஸ் பண்ணலை. காலங்காலமாய் பண்டிகையை கொண்டாட வந்தவங்க மேலே ஊற்றப்படலை. அந்த உண்மையான பெந்தேகோஸ்தே திருவிழாவை கொண்டாட முதற் பலனை கொண்டு வந்தவங்க, அதாவது நல்ல புதிய கனிகளை கொண்டு வந்தவங்க மேலெல்லாம் அவங்களாம் செலிப்ரேஷனுக்கு வந்தாங்க. அவங்க பாரம்பரியமாய் அதை கடைபிடித்தார்கள். அவங்களுக்குள்ள ஒரு தாகம் இல்லை, ஒரு ஏக்கம் இல்லை. ஏதோ இன்னைக்கு இந்த பண்டிகை, இதுக்கு ஆலயத்துக்கு போகணும்னு பாரம்பரியமாய் வந்தார்கள். பாரம்பரியமாக ஒரு கடமையாய் கடைபிடித்தவர்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படலை. யார் மேலே ஊற்றப்பட்டார்னா, தாகத்தோடு பூட்டின அறைக்குள்ள தாகத்தோடு இருந்தவங்க மேலே, ஜெபத்தில் தரித்திருந்தவங்க மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அந்த வசனம் சொல்லுகிறது 120 பேர்த்து மேலேயும் ஆவியானவர் ஊற்றினார். ஒருவரை கூட அதில் விட்டு வைக்கல. நான் அதில் நினச்சேன், 120 பேரும் பரிசுத்தவான்களாக இருப்பார்களா அப்படின்னா இல்லை. 120 பேரும் ஆண்டவருடைய சீசர்களா அப்படின்னா இல்லை. 120 பேரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருடம் நடந்தவர்களா இல்லை. அதில் சிலர் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், சிலர் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள், சிலர் வைராக்கியமாக இருந்தவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 120 பேர்த்து மேலேயும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்படின்னா ஆவியானவர் வெறும் சீசர்கள் மேல் மாத்திரம் ஊற்றப்படுகிறவர் அல்ல, போதகர்களுக்கு மாத்திரம் எட்டுகிறவர் அல்ல, 120 பேர்த்து மேலேயும் ஆவியானவர் ஊற்றினார். அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் ஊற்றினார். இந்த நாள்லையும் வெறும் பாஸ்டர் மேலே மட்டும் அல்ல, உங்கள் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுவார். உங்கள் மேலேயும் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய ஆவி ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. வேதம் சொல்லுகிறது, உபாகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 12வது வசனத்தில், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல்ல அப்புறம் எழும்பினதில்லை. அப்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசி மோசே. மோசேனால இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க முடியல. திரளான ஜனங்கள் இருந்தாங்க. ஒரே மனிதனால இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் தீர்க்க முடியல. அதனால ஆண்டவர் சொன்னார், மோசே, உன் மேல ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்கு அப்புறம் எழும்புனதே இல்லைப்பா. அவ்வளவு பெரிய ஒரு அபிஷேகத்தை நான் உன் மேலே வச்சிருக்கிறேன். ஆனால் உன்னால் எல்லா ஜனங்களையும் நியாயம் தீர்க்க முடியல. அதனால உன் மேலே இருக்கிற அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை 70 பேர் மூப்பர்களை நீ கூப்பிடு. நான் 70 மூப்பர்கள் மேலேயும் அந்த தீர்க்க தரிசன ஆவியை நான் வைக்க போகிறேன். நீ உன் தேசத்தில் இருக்கிற 70 மூப்பர்களை கூப்பிடு, அவங்க 70 பேர்த்து மேலேயும் நான் அந்த ஆவியை வைக்க போகிறேன்னு சொல்கிறார். அதே போல மோசே என்னாகமம் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். உன்மேல் இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேல வைப்பேன். அடுத்தது 25வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். மோசே மேல இருந்த ஆவியை மூப்பராகிய 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 70 பேர்த்து மேலேயே அந்த ஆவி தங்கினதும் 70 பேருமே தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மோசேவுடைய ஆவியை எடுத்து 70 பேர்த்து மேலேயும் வைக்கிறார். 70 பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது ஒரு நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு காரியம். இது நிறைவேறினது புதிய ஏற்பாட்டில். இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அந்த ஆவி, அவர் மேலே இருந்த ஆவியை அத்தனை பேர்த்து மேலேயும் அவர் ஊற்றினார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும்
உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த ஆவியை அவர் எல்லார் மேலேயும் ஊற்றுகிறார். அதே ஆவி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற எனக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அதே ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. பாஸ்டருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு ஆவி இருக்கு, எனக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு ஆவி இல்லை, ஒரே ஆவி தான். இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த ஆவி குருடர்களுடைய கண்களை திறந்தது, செவிடர்களுடைய செவிகளை திறந்தது, முடவர்களை நடக்க வைத்தது, சப்பானியர்களை நடக்க வைத்தது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினது. எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்தார், எல்லாரையும் நேசித்தார், எல்லாரையும் அரவணைத்தார், பாகுபாடு பார்க்கல, எல்லாரையும் கட்டி அணைத்து கொண்டார். அதே ஆவி உங்க மேலேயும் ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். நீங்க ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். உங்களை கொண்டு முடவர்கள் நடப்பார்கள், உங்களை கொண்டு குருடர்கள் பார்ப்பார்கள். ஸ்பெஷலா இவனுக்கு தனி ஆவி, எனக்கு தனி ஆவி, அவனுக்கு விசேஷித்த கிருபை இல்லை இல்லை இல்லை. எல்லார் மேலேயும் ஒரே ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. தாகம் உள்ளவர் எல்லார் மேலேயும் ஆவியானவர் ஊற்றுகிறார். தாகத்தோடு கேட்கும்போது அவர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அந்நிய பாஷை பேசாத நீங்க இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு வரங்களை பெற்றுக்கொள்ளணும். ஆவியினால நிரப்பப்படாத நீங்க இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை இந்த நாளில் நீங்க நிரப்பப்படணும், ஆவியில நிரப்பப்படணும். அவர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுகிறவர், ஒவ்வொருவரையும் நிரப்புகிறவர். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் பலனுள்ளவனாய் மாறுவான். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் ஒரு புது தைரியம் வந்துடும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் அசாத்தியமான காரியங்கள் நடக்கும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் தானா கதவுகள் திறக்கும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் யாரும் அடைச்சி வைக்க முடியாது, சங்கிலிகள் கலண்டு விழும், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உங்களை ஈஸியா தோக்கடிக்க முடியாது. ஏன்னா ஜெயங்கொள்ளுகிறவர் ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆவியானவர் கூட இருக்கிறதோட ஒரு பெரிய பலன் எதுவுமே இல்லை. நான் பயந்தாங்கோழி. நான் பிரசங்கம் பண்ணவோ முன்னாடி நிற்கவோ ஜனங்களை பார்க்கவோ ரொம்ப பயந்தேன். ஆனால் ஆவியானவர் நிரப்புறனால இன்னைக்கு தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஆவியானவர் நிரப்பும் போது உங்களை புது மனிதனாய் மாற்றுகிறார். உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு தனி ஒரு பலனை தேவன் தருவார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆவியானவர் செய்கிற, அதாவது ஆவியானவரால் நிரப்பப்பட்டா என்னென்ன காரியங்கள் நடக்கும், சீசர்கள் எப்படி இருந்த சீசர்கள் எப்படி மாறினார்கள், ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, பெந்தேகோஸ்தே நாள் ஊற்றப்பட்டதுக்கு பிறகு ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த மாற்றத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முதல் மாற்றம் என்னன்னா, ஆவியானவர் அவர்கள் மேல நிரப்புனதுக்கு பிறகு அவர்கள் ஒற்றுமையை விரும்புகிறவர்களாய் மாறினாங்க. ஒற்றுமையை விரும்புகிறவர்களாய் மாறினாங்க. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனமே, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். ஒரு மனதாய் ஒரு இடத்துல சேர்றாங்க. அடுத்தது 2ஆவது அதிகாரம் 44வது வசனம் வாசித்தீங்கன்னா வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள என்ன காணப்பட்டதுன்னா, என்ன மாற்றம் இருந்ததுன்னா, சீசர்களுக்குள்ள ஒரு மனத்தை ஒற்றுமையா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு மனமா இருக்கிறாங்க, ஒன்னா அப்பம் புசிக்கிறாங்க, ஒன்னா போஜனம் பண்றாங்க, ஒன்னா ஆலயத்துக்கு வராங்க, ஒன்னா ஊழியத்துக்கு போறாங்க. ஒரு மனத்தை ஒற்றுமையை ஆண்டவர் கட்டளை இடுகிறார்.
ஆவியானவர் நிரப்பப்படும் போது அங்க சண்டை இல்லை, ஒரு ஒற்றுமை காணப்படுகிறது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேதம் சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, இவங்கள யார் பெரியவன், நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சண்டை. ஆண்டவருடைய வலது பட்சத்தில் நீ உட்காருவியா நான் உட்காருவனா அப்படிங்கிற ஒரு சண்டை. இப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி, ஒரு பொறாமை, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு காரியங்கள் அவங்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் ஆவியானவர் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. யோவான் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, யோவான் நீ எல்லார்கிட்டையும் போய் நான் ஆண்டவருடைய சீசன், நான் கிறிஸ்தவன் அப்படின்லாம் நீ சொல்ல வேண்டாம்ப்பா. நீ மற்றவர்களை நேசிக்கிறத பார்த்தாலே மற்றவங்க சொல்லுவாங்க இவன் கிறிஸ்தவன் தான், இவன் ஆண்டவருடைய சீசன் தான். யோவான் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 35வது வசனத்துல அழகா யோவான் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று, அதனால் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்க ஒருவருக்கொருவர் அன்பா இருந்தாலே போதும், எல்லாருமே சொல்லுவாங்க நீ என்னுடைய சீசன். நீங்க யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறது என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா ஒற்றுமை தான். உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை, ஒரு சண்டைகள் குடும்பத்தில். அதாவது அப்பா வீட்டில் இருக்கிற சொந்த பந்தத்துக்குடையெல்லாம் சண்டை, அம்மா வீட்டில் இருக்கிற உறவினர்களுக்குள்ளேலாம் சண்டை. இன்னைக்கு ஒரே சண்டையாக இருக்குது. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஊரில் இருக்கிற எல்லாருக்கூடையும் பேசுவாங்க, ஆனால் சொந்தக்காரங்க கூட அநேக குடும்பம் பேசுறது இல்லை. இன்னைக்கு அநேகர் சொந்த பந்தத்தை எல்லாம் மறந்துடுறாங்க, ஒற்றுமை இல்லாமல் இருக்கு. இந்த ஒற்றுமையை கெடுக்க நினைக்கிறவன் பிசாசு தான். ஆவியின் கனிகளில் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், முதல் கனியே என்னன்னா அன்பு அப்படிங்கிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்க. அப்போ ஒற்றுமையாக இருக்கிறது அது சாதாரண காரியம் அல்ல. ஆவியானவரால் நிரப்பப்படும் போது தான் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஆவியானவர் இல்லாமல் ஒற்றுமையாக இருக்கவே முடியாது. உள்ளுக்குள்ள ஒரு பெருமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆவியானவர் இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஒரு மேட்டின்மை இருக்கும். ஆவியானவர் இல்லைன்னா நம்மளாம் வாலண்டியராக போய் பேச முடியாது. ஆவியானவர் கிரியை செய்யலைன்னா ஒருத்தரையும் மன்னிக்கவே முடியாது. மற்றவங்க செஞ்ச தவறுகள், மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைகள், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தூசித்தது, இதையெல்லாம் மறக்கவே முடியாது. அதை மறக்கணும்னா ஒரு புது பலன் வேணும். அதை மறக்கணும்னா ஒரு பெரிய ஒரு இருதயம் வேணும். இந்த பெரிய இருதயத்தை, இந்த பெரிய பலனை, இந்த பெரிய சக்தியை ஆவியானவர் தான் தருகிறார். மற்றவர்களை மன்னிக்க, நேசிக்க, ஒற்றுமையாக, இது ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். இது சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது. மற்ற உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது, உலக மனிதர்கள் கிட்ட பார்க்க முடியாது, உங்ககிட்ட பார்க்க முடியும். இந்த நல்ல குணத்தை, இந்த பெரிய குணத்தை உங்ககிட்ட தான் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் ஆவியானவர். ஆவியானவர் கிரியை செய்கிறார். 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பவுல் அழகா சொல்றாரு, நீ அழிஞ்சு போகணுமா, உன் எதிர்காலம் ஒண்ணுமே இல்லாம போகணுமா, நீயும் இன்னொருத்தனையும் சண்டை போடுங்க. மற்றவர்களுக்கு உன் கூட இருக்கிறவங்க கூட உன் குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போகணும்னா கணவன் மனைவிக்குள்ள சண்டை போடுங்க. நீ உன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போகணும், அழிஞ்சு போகணும்னா உன் கூட இருக்கிறவங்க கூட நீ சண்டை போடு, அழிஞ்சு போயிடுவேன். இதுதான் பவுல் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அழிவீர்கள். அப்படி ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். பவுல் எவ்வளவு அழகா சொல்றார். நீங்க சண்டை போட்டீங்கன்னா, ஒருவருக்கொருவர் கடிந்து பட்சித்தீங்களா, நீங்களே அழிஞ்சு போயிடுவீங்க. உங்களை அழிக்க ஓநாய்கள் வர வேண்டாம், உங்களை அழிக்க சர்ப்பங்கள் வர வேண்டாம், உங்களை வஞ்சிக்க அதாவது பாம்பு வர வேண்டாம்.
நீங்களே அழிஞ்சு போயிருவீங்க. எந்த ஒரு சத்ருவும் உங்களை அழிக்க வர வேண்டாம். யாருமே உங்களுக்கு விரோதமாய் கொடி பிடிச்சிட்டு வர வேண்டாம். நீங்களே அழிஞ்சு போயிருவீங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, அந்த வசனம் பவுல் சொல்கிறார், நீங்க கடிந்து பட்சிக்கிறவர்களா இருந்தால் 2 பேருமே அழிஞ்சிருவீங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை அப்படின்னா அதை கடிந்து பட்சிக்கிறவர்களை 2 பேருமே அழிஞ்சிருவீங்க. ஒற்றுமையா இருந்தா அதை விட ஒரு பெரிய பலன் எதுவுமே இல்லை. ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருந்ததுன்னா அது மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்கும். அப்பா எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்படிதான் ஒற்றுமையா இருக்க உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஏதோ பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஒரு குடும்பம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாட்டி தாத்தா சொந்தக்காரங்க, அம்மா குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பா குடும்பத்தில், பெரிய குடும்பம், அது ஒன்று சேர்க்கறது சாதாரண காரியம் இல்லை. ஆனால் ஒன்றாகிறது தான் ஒரு பெரிய பலன். ஒன்றா இருக்கிறது ஒரு பெரிய சக்தி. அதை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 2 பேர்த்துக்குள்ள சண்டை போட்டுச்சுன்னா அழிஞ்சு போயிடும். சபையும் அதே போல தான். சபைக்குள்ள அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்பம் சண்டை வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது எதுனா சபை தான் பாதிக்கப்படும். சபையை அழிக்கிறதுக்கு கட்சிக்காரன் வர வேண்டாம். சபையை அழிக்கிறதுக்கு கொடி பிடிச்சிட்டு வர வேண்டாம். உங்களுக்குள்ள நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிடும். அப்போ ஒற்றுமையை பரிசுத்தாவியானவர் விரும்புகிறார். ஒற்றுமை தான் ஒரு சபையுடைய வளர்ச்சி. ஒற்றுமை தான் ஒரு சபையின் எழுப்புதல். ஒற்றுமை தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். இந்த ஒற்றுமையை விரும்புகிறவர்கள் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள். ஏன் எனக்கு இன்னும் பரிசுத்தாவியானவர் வரல அப்படின்னா, நீ என்னைக்கு ஒற்றுமையை விரும்பின? ஏன் என்னால் பழைய மாதிரி நிரும்ப முடியலன்னா, உனக்குள்ள கசப்பு வந்துருச்சு, ஒற்றுமை இல்லை. இன்னைக்கு கசப்பை தூக்கி வீசுங்க. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க, மறக்க வேண்டியதை மறங்க. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் மேல் வீட்டு அறையில் 120 பேர் பயந்து கொண்டு இருந்தவர்கள், முறுமுறுத்தவர்கள், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினவர்கள். ஆனாலும் அந்த நாளில் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். முழங்கால் படியிட்டு ஆவியானவருக்காக தாகத்தோடு இருந்தார்கள். அவர்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஒரு புதிய மனிதனாய் மாறினார்கள், பலனுள்ளவர்களாய் மாறினார்கள். அவர்களுடைய முகம் பிரகாசித்தது. அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் மாறினார்கள். ஒன்னா ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள், ஒன்னா அப்பம் பிட்டார்கள், ஒன்னா பணங்களை ஷேர் பண்ணாங்க, ஒன்னா எல்லா காரியத்தையும் செய்தார்கள். அவர்களை அழிக்கவே முடியல. அவர்களை கண்டு தேசங்கள் பயந்தது. அவர்களை கண்டு ராஜாக்கள் பயந்தார்கள். அவர்கள் மேல கையை வைக்கவோ அவர்களை குற்றம் சாட்டவோ ஜனங்கள் பயந்தார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியா கொலை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈஸியா அவங்கள துரத்துனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒளிஞ்சிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒற்றுமையா சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க ஒளியில தைரியமா பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. ஒற்றுமை வந்துருச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஒற்றுமையா இருந்தீங்கன்னா போதும், எதையும் தாண்டி போவீங்க, எதையும் கடந்து போவீங்க. 2வது காரியத்தை சொல்றேன். இவங்க சாதாரண ஆட்களாய் இருந்தவங்க அசாதாரணமான ஆட்களாய் மாறினாங்க. அதாவது ஆர்டினரி பர்சன் எக்ஸ்ட்ராடினரி பர்சனாய் மாறினாங்க. இவங்க யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு சாதாரண மீன் பிடிக்கிறவர், டாக்ஸ் கலெக்டர், மத்தேயு டாக்ஸ் கலெக்டர், இப்படி சாதாரண ஆட்கள். இவங்கெல்லாம் வரி வசூலிக்கிறவங்க, மீன் பிடிக்கிறவங்க, சாதாரண கூலி செய்கிறவங்க. ஆனால் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு வேதம் சொல்கிறது, பேதுருவுடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழல் பட்டு மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள். அவர்களுடைய வஸ்திரத்தை தொட்டு வியாதிகள் மறைந்தது. குருடர்கள் பார்வை அடைந்தார்கள். சப்பானியர்கள் நடந்தார்கள். அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல பேதுருவும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவர்கள் படிப்பறிவில்லாதவங்க, பேதமை உள்ளவர்கள் இவங்க. ஆனா இவ்வளவு அழகாய் பிரசங்கம் பண்ணுகிறாங்களே, காரணம் இவங்க இயேசுவோடு இருந்தவர்கள் என்று இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இவர்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்தது, ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வந்தது. இது எதுல வந்ததுன்னா
பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு. 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்க எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களான்னா இல்ல. வீட்டை பூட்டிட்டு ஒளிஞ்சிருந்தவங்க, வீட்டுக்குள்ள அறையை விட்டு வெளியே வராதவங்க, பண்டிகை நடக்குது, பண்டிகை நடக்கிற நேரத்துல கூட வீட்டை விட்டு வெளியே வரல, அறைக்குள்ள இருந்தவர்கள், பயந்தாங்கோலிகள். இப்ப சொல்றாரு, ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு தெருக்கல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். யூதேயா, சமாரியா, எருசலேம் எல்லா இடங்களிலும் பூமியின் கடைசி பரியந்தம் அவங்க போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாறினார்கள். ஒரு தைரியம் வந்தது, ஒரு உற்சாகம் வந்தது. ஹல்லேலூயா. எலியா வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்புறார், எலியாவே எழும்புயா, ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, எந்திரி அப்படின்னு அப்பத்தையும் கொடுக்கிறார். பாருங்க, எலியா சாப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டார். மறுபடியும் தூதன் தட்டி எழுப்பி எலியாவை நடக்க பண்றார். எலியா சோர்ந்து இருக்கும்போது ஒரு தூதன் தட்டி எழுப்புனது போல அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் அந்த காரியத்தை செய்கிறார். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து இருக்கிறோமோ, உடைஞ்சு போயிருக்கிறோமோ, அப்பெல்லாம் பரிசுத்தாவியானவர் தட்டி எழுப்புகிறார். அப்போஸ்தலர்கள் அவங்களுடைய லைஃப்பில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது. ஆனாலும் சில நேரத்தில் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தார்கள். அப்பெல்லாம் தூதர் தட்டி எழுப்புறார், கதவு திறக்குது. அற்புதமாய் பரிசுத்தாவியானவர் நடத்தினார். நானும் சொல்கிறேன், உங்களை அழகாய் பரிசுத்தாவியானவர் நடத்துவார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம், உடைஞ்சு போய் வந்திருக்கலாம், உங்களை தட்டி எழுப்புகிறவர் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் மட்டும் இல்லைன்னா ஒரு தோல்வியோடையே நம்ம சாப்டர் முடிஞ்சிருக்கும். ஆனால் பரிசுத்தாவியானவர் இருப்பதனால 70 முறை விழுந்தாலும் நம்மளை எழும்பி நிற்க பண்ணுகிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு தைரியத்தை தருகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் அவர் சாதாரண ஆட்களை அசாதாரணமான ஆட்களாய் மாற்றுகிறார். ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, அதாவது ஜெபிக்கவே முடியாமல் இருந்த இந்த சீசர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 42வது வசனத்துல அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியுனியத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருந்தோம். அதுல சொல்லுது, அவங்க உறுதியா இருந்தாங்க. இவர்கள் இடைவிடாமல் ஜெபத்துல தரித்திருந்தார்கள், எப்பவும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். இந்த சீசர்களுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னா இப்படி இல்லை. அவங்கனால 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியாதவர்களா இருந்தார்கள். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணுற அந்த நேரத்தில், கடைசி நிமிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட சேர்ந்து விழித்திருக்க கூடாதா? சரி ஆண்டவரே, நாங்கள் விழிச்சிருக்கிறோன்னு மறுபடியும் முட்டி போட்டு ஜெபிக்கிறாங்க. அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்க்குறார், தூங்கிட்டு இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறார், 1 மணி நேரமாவது என் கூட இருந்து ஜெபிக்க கூடாதா? ஆண்டவர் கேட்குறார், என் கூட 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாமே. ஆனால் அந்த 1 மணி நேரம் ஆண்டவரே வாயை விட்டு கேட்டும் அவங்களால 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. ஆனால் எப்போ பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டார்களோ அப்போ வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் அவர்கள் ஜெபித்தார்கள், உறுதியாய் அவர்கள் தரித்திருந்தார்கள், எப்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். சீசர்கள் ஜெபிக்கிறவங்களா மாறினாங்க. இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ளேயும் அவங்க ஜெபிக்கிறாங்க. அழகாய் அவர்கள் ஜெபிக்கிறவர் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம்
12வது அதிகாரம் 5வது வசனத்தில், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுகிறார்கள். நான் இதை வாசிக்கும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, அதாவது எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா இருந்தாங்க. இவங்களுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது, சபையார்களுக்கு பிரச்சனை போராட்டம் வரும்போது இவங்க யுத்தம் பண்ணலை, ரோட்டில் நின்று போராட்டம் நடத்தலை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜெபிக்க தான் செஞ்சாங்க. எப்பெல்லாம் பிரச்சனைகள் பெருகுச்சோ ஜெபம் பண்ணாங்க, போராட்டம் பெருகுச்சோ ஜெபம் பண்ணாங்க. பேதுருவையும் யோவானையும் சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்க. சபையார் என்ன பண்ணாங்க? போராட்டம் நடத்தலை, ஜெபம் செய்தார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது, அதாவது பவுலும் சீலாவும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஜெபித்தார்கள். ஜெபம். இதுக்கு அடுத்தது பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு சீசர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் கூடினார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள், அவர்கள் ஆலயத்தில் ஜெபித்தார்கள். இப்படியே தான் வந்துட்டே இருக்கும். ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். அப்போ ஆவியானவர் நிரப்பப்படும் போது நீங்கள் ஜெப வீரர்களாய் மாறுவீங்க. ஒரு பால் யாங்கிச்சோ, ஒரு உலகத்திலேயே பெரிய சபையை அவர் கட்டியவர் பால் யாங்கிச்சோ. கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜனங்கள் அவர் இருந்த காலத்தில் 10 லட்சம் ஜனங்கள் ஆராதனைக்கு வருவார்கள். அப்போ பால் யாங்கிச்சோவை பார்த்து, உங்களுடைய சபையுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன, இவ்வளவு பெரிய சபை, இதோடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னோனையும் பால் யாங்கிச்சோ சொன்னார், நான் ஒரு 3 காரியத்தை நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இதுதான் என்னுடைய சபைக்கு வளர்ச்சிக்கு காரணம். முதலாவது ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். ஜெபந்தான் இந்த சபைக்குடைய வளர்ச்சிக்கு காரணம். அப்போ ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் கிரியை செய்கிறார், நம்மளை வளர்ச்சியில் கொண்டு போகிறார். ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு எழுப்புதலை தருகிறார், ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை தருகிறார். அப்போஸ்தலர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டதுக்கு பிறகு அறிந்து கொண்டது, அவர்கள் ஜெபத்தை அறிந்து கொண்டார்கள், ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள், இடைவிடாமல் தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே அதே ஜெபாவிதான் ஊற்றப்பட்டது. அவர் மலையில் போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணுகிறார், 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுகிறார். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அதனால தான் வேதம் சொல்கிறது, மரித்தோரிலிருந்து அவரை உயிர்ப்பித்த அதே ஆவி உங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எந்த ஆவி உயிர்ப்பித்ததோ அதே ஆவி உங்களுக்குள்ள வாசமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பார். யோவான் எழுதின 16:7 வசனம், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவனே ஆகில் அவரே உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து உங்களை உணர்த்துவார், உங்களை நடத்துவார், உங்களை பயன்படுத்துவார், உங்களை முன்னேற உதவி செய்வார். இதை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த தேற்றரவாளனை தருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் வரும்போது சாவுக்கேதுவான சரீரங்கள் உயிர்ப்பிக்கும். சாதாரணமாய் இருக்கிற உங்களுடைய காரியங்கள் அசாதாரணமாய் மாறும். நடக்காத காரியங்கள் நடக்கும். செயல்படாத கைகள் செயல்படும், செயல்படாத கால்கள் செயல்படும். எந்தெந்த காரியங்கள் செத்து போனதோ மரித்து போனதோ அதெல்லாம் உயிரடையும். ஆவியானவர் வரும்போது ஒரு புது பலனை தருகிறார். ஆவியானவர் வரும்போது சாதாரண ஆட்கள் அசாதாரணமான ஆட்களாய் மாறுகிறார்கள். ஆவியானவர் வரும்போது ஒரு ஒற்றுமையை தருகிறார்.
மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களை மன்னிக்க, மற்றவர்கள் செய்த தவறுகளை மறக்க ஆவியானவர் பலனை தருகிறார். ஆவியானவர் வரும்போது சாதாரண ஆட்கள், ஜெபிக்க முடியாத ஆட்கள் ஜெப வீரராய் மாறுகிறார்கள். இன்னைக்கு அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோமா? இந்த பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பா, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா. எனக்குள்ள ஒரு ஒற்றுமையின் ஆவி ஊற்றப்படட்டும், எனக்குள்ள ஒரு பலன் ஊற்றப்படட்டும், எனக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும். என்னை நிரப்புங்கப்பா. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. இந்த பெந்தேகோஸ்தே நாள் மேல் வீட்டறையில 120 பேருக்கு மேலேயும் உடைய ஆவி ஊற்றினீரே, ஒருத்தரையும் விடாம எல்லார் மேலேயும் உடைய ஆவி ஊற்றப்பட்டது. இந்த ஆலயத்துல இந்த நேரத்துல ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆவி ஊற்றப்படுவதாக. கட்டுக்களை அறுக்கிற ஆவி, நுகங்களை முறிக்கிற ஆவி, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஆவி, சாப கட்டுக்களை உடைக்கிற ஆவி இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. ரிசீவ் இட், பெற்றுக்கொள்ளுங்க. நல்லா வாய்களை திறந்து லாபா ரகா துடாபா ஷகாதா டாபா லபோ துடாமா லகாதா நாமா ரேகே தூடாபா ஷகாதா டாபா லபோ. நல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி லே தே நேமே கபாரகா. ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா வாய்களை திறந்து ஆவியில நரம்புங்க. லா ஷா தா டாபா ராகோ தூடாபா ரே தே டேபே ஷகாதா டாபா லபோ தூடாபா லே காதா நாமா ரகாதா டாபா லபோ. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு
9444343518 9488873284.